Hi guys, welcome to Sonia's Cook House. Festival season start ஆனாலே எல்லார் வீட்லயுமே ஸ்வீட் டிஷ் செய்வோம். அதுவும் தமிழ்நாட்டில் பொதுவாக கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் அதிரசம் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டான அதிரசம் வரும். இதுக்கு நம்ம ஒரு 2 கப் வந்து அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து 1/4 கிலோ அரிசி இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காயணும். இதில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் லைட்டாக தான் இருக்கணும். ரொம்பவும் ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது. ஒரு பேப்பரோ இல்லை ஒரு டவல், கிச்சன் டவலில் போட்டு நல்லா காய விட்டுக்குங்க. நான் ஒரு பிளேட்டில் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 hours நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாகு கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே வர வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன துகள்கள் இல்லைனா கல் இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் லைட்டாக சால்ட் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெள்ளத்தில் வந்து சால்ட் இருக்கனால வந்து நான் சால்ட் ஆட் பண்ணல. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் விழக்கூடாது, நல்லா லம்ஸ் விழாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது லைட்டாக தண்ணியாக இருக்குது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதா இருந்தால் இதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் இதை வந்து ரெஸ்ட் விட போகிறேன். இதில் வந்து மேலே ஒரு பிளெயின் ஒயிட் கிளாத் போட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சா கூட இது வந்து நல்லா புளிச்சு நல்லா வரும் அதிரசம். இதை இப்போ நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ அதனால் வந்து இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லைட்டாக சோடா உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வேணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கும் இருக்கணும். இப்போ நம்ம அதிரசத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதிரச மாவு வந்து ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்து அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா அப்படியே புகை வரும்போது அதிரசத்தை போடுங்க. இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிடணும். அப்போ தான் வந்து வெளியும் வேகும், உள்ளேயும் நல்லா வேகும் அதிரசம். அது வந்து தானாக மேலே ஃப்ளோட் ஆகணும். நீங்கள் கீழேருந்து வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தானாக ஃப்ளோட் ஆச்சுன்னா தான் அதிரசம் வந்து பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ 2மே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எதுவுமே செய்யலை. போட்ட உடனே அதிரசம் ஆட்டோமேட்டிக்காக மேலே டாப்பில் ஃப்ளோட் ஆயிரும். ஃப்ளோட் ஆகிட்டு அப்படியே எடுத்துடணும். நீங்கள் திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா பக்கமே வந்து அதிரசம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். திருப்பி போடணுன்னா எந்த அவசியமே இல்லை. எடுத்துகிட்டு இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். நான் ஒன்றா தான் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் வேணால் அட் அ டைமில் 4 to 5 அப்படி போட்டு எடுத்துடலாம். அப்படி 4 to 5 போட்டிங்கன்னா அது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்றுனா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1/4 கிலோ பச்சரிசி. அதிலே எனக்கு 40லேருந்து 50 அதிரசம் கிடச்சிது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். நீங்கள் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். நான் சின்ன சைஸ் தான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை கூல் பண்ண விடுங்க. நல்லா ஆறணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உடனே சூடாக எடுத்திங்கன்னா அது வந்து உள்ளே கொஞ்சம் ஜாம் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக கடை டேஸ்ட்டோட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.